சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்தும தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்தும தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். அவன் நாமத்தின் நிமித்தம் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை மேலே நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை மேலே நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த, என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நாம் கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து போக போகிறோம். வாசிக்க போகிறோம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமான நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் வசனங்கள் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஏற்ற வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை இரக்கம் தயவு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, திகையாதே, கலங்காதே. கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய உன் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. சோர்ந்து போய் பலனில்லாத சூழ்நிலையில யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் தான் பலங்கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. ஆமா, நீ திகையாதே, கலங்காதே. திகைத்து கொண்டிருக்கிற யோசுவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். நீ எங்கெல்லாம் போறையோ, எப்படியெல்லாம் நடக்கும் பயந்துட்டு இருக்கிறியோ அதெல்லாம் நடக்காதுப்பா, கலங்காதப்பா, திகைத்து போகாத. ராஜாக்களை பார்த்து திகைத்து போகாத. 31 ராஜாக்களை நீ மேற்கொள்ள போகிற. காரணம் என்னன்னா, நீ போற இடங்கள் எல்லாம் உன்னோடு கூட நான் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு கோணத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 விதமான பாயிண்ட்ஸ்ல உங்களோட நான் பேச இருக்கிறேன். முதலாவது, தேவனுடைய பார்வையிலே யோசுவா. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பார்வையிலே. இரண்டாவது, தேவ மனுஷனின் பாதையில்
மோசே, வெரி குட், 100 மதிப்பெண்கள். மூணாவது தேவ பாதத்தில் யோசுவா. முதலாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய பார்வையிலே யோசுவா எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், இந்த சூழ்நிலை கர்த்தர் பேசுறாரு. 2 முறை கர்த்தர் பேசுறார். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. 2வது 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம், நான் உனக்கு கட்டளை. அப்ப நல்லா கவனிங்க, அந்த வசனத்துல சொல்லிட்டு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு பலங்கொண்டு திடமனதாயிரு. அப்போ மறுபடியும் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவர் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற சமயத்துல கர்த்தர் திரும்ப அவன்கிட்ட சொல்றாரு பலங்கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில, இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் உன்னோட கூட இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு பக்கபலமா இருக்க போகிறேன். நான் திரும்ப உனக்கு சொல்றேன் பலங்கொண்டு திடமனதாய் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசுவா நினைச்சாரு, கர்த்தருடைய தாசனாகிய 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக, பாருங்க, மரித்த பின்பு யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம், பயம். என்னன்னா, இவ்வளோ பெரிய மோசேனாலேயே இந்த ஜனங்களை திருப்திப்படுத்த முடியல. இவ்வளோ பெரிய வல்லமையான அற்புதங்களை செய்த, அதிசயங்களை செய்த மோசே ஆனால கூட இந்த ஜனங்கள் அவர்கள் சந்தோஷமா இல்லை. நிறைய நேரங்களில் முறுமுறுத்தாங்க, நிறைய நேரங்களில் எதிர்த்து நின்றாங்க, நிறைய நேரங்களில் விரோதமாக பேசினாங்க, நிறைய காரியங்களை செய்தாங்க. ஆனால் இப்போ நான் சாதாரண ஒரு ஊழியக்காரன், சாதாரண ஒரு மனுஷன், என்னைய பார்த்து இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய நேரங்களில் பயந்து கொண்டு இருந்தாங்க இந்த யோசுவா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதப்பா, கலங்காதப்பா, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த மனுஷனை பார்த்து நீ பயந்திருக்கிறன்னு சொல்றியோ அதே மனுஷன் இந்த யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டு, கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, வாங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார். இரும் என்றார்கள். யார் சொன்னா? ஜனங்கள் சொல்றாங்க. எந்த ஜனங்களை பார்த்து இவர் பயந்தாரோ அதே ஜனங்கள் சொல்றாங்க, உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய போகிறோம். அப்படி உங்க வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, எந்த வார்த்தை கர்த்தர் சொல்லி யோசுவாவை திடப்படுத்தினாரோ அதே வார்த்தையை சொல்றாங்க, பலங்கொண்டு திடம் மனதாய் மாத்திரம் இரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை கொண்டு என்ன காரியங்களை செய்ய இருக்கிறாரோ அதை திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். யார் மூலமாவது, எவர்கள் மூலமாவது கர்த்தர் செய்து சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போ இங்க இந்த மனுஷர்களை குறித்து தான் பயந்து கொண்டிருந்தாரு. இந்த மனுஷர்களே சொல்றாங்க, ஜனங்களே சொல்றாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாரு, நீங்க தைரியமா மாத்திரம் இருங்க. அல்லேலூயா. இந்த இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மனுஷனுடைய பார்வையில எப்படி யோசுவா இருந்தார்? மனுஷனுடைய பார்வை, இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யோசுவான்னு சொல்லும் பொழுதே அந்த தகப்பனுடைய பெயரை சொல்லுவாங்க. என்னது பேர்? என்ன? நூனின் குமாரனாகிய யோசுவா அப்படின்னு பெயரை சொல்லுவாங்க. அப்ப நூன் அப்படிங்கிறவன் யாருன்னு கொஞ்சம் பைபிள் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த நூன் அப்படின்னு சொல்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ப்பம், பாம்பு. என்னங்க? பாம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பு. பயப்பட வேண்டாம், பாம்பு. நமக்கு பாம்புன்னு சொன்னா என்னது? பயம் வந்துடும். ஸ்தோத்திரம். இந்த பாம்பு பயம் மாத்திரம் இல்லை, சில பேரை மாத்திரம் சொல்லுவாங்க, அவன் பாம்பு மாதிரி சொல்லுவாங்க. என்னங்க? அவன் பாம்பு மாதிரி. ஏன் சொல்றாங்க தெரியுமா? நல்ல பையனா, விஷம், வாயை திறந்தாவே விஷம், வாயை திறக்கவே வேண்டாம், உடம்பு ஃபுல்லா என்னதான்? விஷம். பார்வையே விஷம்தான். பாம்பு காது. புரியலையா உங்களுக்கு? பாம்பை நிறைய இதுக்கு
இன்னும் பழைய பாம்பு பிசாசுன்னு சொல்லி ஒரே போட்டாச்சு. இப்போ பாம்பு ஏன் இந்த நூனுக்கு பாம்புன்னு பேர் வந்துச்சுன்னா, உண்மையான பேர் வந்து யோசுவாவோட அப்பாவுக்கு நூன் கிடையாது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோசுவாவுடைய அப்பாவுக்கு வச்ச பேர் தான் நூன். இன்னும் இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கும் பொழுது இந்த நூன் என்ன பண்ணாரு அப்படின்னா, இது பைபிளில் கிடையாது, ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பைபிள் ஸ்காலர்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த நூன் என்ன பண்ணுறாருன்னா, எகிப்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு விரோதமாக எட்டப்பன் வேலை செய்கிறான். எட்டப்பன்னா நமக்கு புரியும், என்னது காட்டி கொடுக்கறது, சொல்லி போட்டு கொடுக்கறது. ஆமாம், இது உங்களுக்கு அவங்க அங்கே போகாதீங்க, ஆமாம் அந்த உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு எகிப்தியருக்கு இவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேலை குறித்து சொல்கிறான். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த யோசுவாவோட அப்பாவுக்கு இவங்களா வச்ச பேர் என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நூன். அப்போது ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் டேய் நான் பாரு பாம்போட பையன் போகிறான் பார்த்தியா. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், யோசுவான்னு குறிப்பிடப்பட்ட இடங்களை காட்டிலோ நூனின் குமாரனாகிய யோசுவா அவங்கள சொல்லும் பொழுது இனிமேல் யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாபேசை குறித்து என்ன சொல்கிறாங்க? அவன் தாய் துக்கத்தோட பெற்றாள். அப்போது அர்த்தத்தோட தான் நீங்கள் பாருங்கள், லேயாள் பிள்ளை பெறும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையும் பெறும்போதும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அர்த்தத்தோட சொல்லி தான் பேரை வைக்கிறாங்க. அதுபோல் இந்த நூனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்பம். நான் போகிறான் பாரு, நம்ம கூட்டத்திலேயே இருந்துட்டு நமக்கே இவன் துரோகம் பண்ணுறான், நம்ம கூட்டத்திலே இருந்துட்டு நம்மளையே இவன் போட்டு கொடுக்குறான், காட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷர்கள் யோசுவாவுடைய குடும்பத்தை, இன்னும் அவனோட தகப்பனை அவங்க கேவலமாக பேசி அப்படிதான் கேவலமாக அற்பமாக தான் பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த பார்வையை மாற்றினார். அல்லேலூயா. எப்போ தேவனுடைய பார்வை யோசுவா மேலே பட்டதோ அப்பொழுதே அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அநேகர் அற்பமா பேசினாங்க. நீங்க மார்க் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசினது, பருதிமை கூட அவன் கூப்பிடும்போது தாவீது குமாரேன்னு கூப்பிடும்போது அவனை அதட்டினாங்க, அவனை டேய் பேசாம இரு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டினாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே யார் அதட்டினாங்களோ அவர்களே திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார், கூப்பிடுறார் வா அப்படின்னு சொல்லி அவனை யார் அதட்டினாங்களோ அவர்களை கூட்டி கொண்டு போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய பார்வை படும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஜனங்கள் நம்ம மேல வச்சிருக்கிற எண்ணங்கள் அது மாறி போகும். அல்லேலூயா. நம்ம மறுபடி வருவோம். தேவனுடைய பார்வையில யோசுவா எப்படி இருந்தார்? அற்பமா இருந்தாரு. ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிற பாத்திரமாக, மோசேக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். வாசிங்க என்னாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதுல 18, 19 மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நல்ல ஆவி, இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற இந்த யோசுவாவை நீ என்ன பண்ணு, நூனின் குமாரனை தெரிந்து கொள்ளு, அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் என்ன பண்ண நீ அவனுக்கு கொடு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயை ஆண்டவர் எப்படி உயர்த்தி வச்சாரோ அதே போல இப்பொழுது யோசுவாவை ஜனங்கள் முன்பாக, ஆசாரியர்கள் முன்பாக நிற்க வைத்து சொல்றாரு, அவர்களுக்கு முன்பாக யோசுவாவுக்கு உன்னுடைய கணத்துல கொஞ்சம் கொடுப்பா. ஆமென். எங்க அற்பமா இருந்தாரோ, எந்த இடத்துல அற்பமாய் தூக்கி எறியப்பட்டாரோ, எந்த ஜனங்கள் முன்பாக அற்பமா நினைக்கப்பட்டாரோ அதே ஜனங்கள் முன்பாக கர்த்தர் கணம் கொடுத்து அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல, அடிமைத்தனமாய் இருந்த இடத்துல, பலவீனமான இருந்த இடத்துல, சுகவீனமாய் இருந்த இடத்துல கர்த்தர் திரும்ப கணத்தை கொடுத்து, அல்லேலூயா, தலை குனிந்து அல்ல, திரும்ப தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நடக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அவர்தான் நம்மை உயர்த்துகிறவர்,
நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவர் மாத்திரமே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர் அவர் மாத்திரமே. வேற எந்த மனுஷனும் கிடையாது. நம்முடைய திறமை கிடையாது, நம்முடைய தாளந்து கிடையாது, நம்முடைய அறிவு கிடையாது, நம்முடைய பலன் கிடையவே கிடையாது. கர்த்தர் தான் கனத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாடுல ஒரு அருமையான வசனம் இருக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்றாராமா? கனத்தை தேடுறாங்க. இன்னைக்கு கனம் தேடுறாங்க, பதவிகளை தேடுறாங்க, பட்டங்களை தேடுறாங்க, எனக்குன்னு வாய்ப்பை தேடுறாங்க. நோ, அப்படி தேடுறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாய்ப்பை தரவே மாட்டார். நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிதியோனை தெரிந்தெடுக்கும் போது சொல்றாரு, இந்த யுத்தத்துக்கு இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. இதுல குறிப்பா சொல்ல போனா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் கைனால நான் ரட்சித்தேன் என்று சொல்லாதபடிக்கு அந்த மாதிரி டிக்கெட்டுகள் எல்லாம் கழட்டி விட்டுட்டார். அல்லேலூயா. 2வது வசனம், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுறதுக்கு. அல்லேலூயா. அது என்னது? அது என்னது? வீம்பு. நான் என் கையின் பலத்தினால, உபாகமம் சொல்லப்பட்டிருக்குது, என் கையின் பலத்தினால் நான் சம்பாதித்தேன்னு சொல்லாத. நான் சம்பாதிச்ச என் ஞானத்தினால, என் அறிவினால, என் புத்தியினால, பாபிலோன்ல, மகா பாபிலோன்ல நேபுகாத்நேச்சர் பாசுறான், என் கை நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். சொன்ன மாத்திரத்திலிருந்தே மனுஷர்லிருந்தே அவன் தள்ளப்பட்டு போனானாமா. மனுஷர்லிருந்தே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு பலனை தரார், ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தராரு, ஆண்டவர் நமக்கு சம்பாதித்த கொடுக்கிறார், கடன் இல்லாத வாழ்க்கை தரார், நிம்மதியான வாழ்க்கை தராரு. ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் என்ன என் மூலமா பெருமை பாராட்டவே கூடாது. ஹல்லேலூயா. கடந்த நாளுக்கு நான் சொன்ன நினைக்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, நான் எல்லாரிலும் சிறியவன், அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவன் நான். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கனத்தை கொடுங்க. எனக்கு லீடர்ஷிப் வேணும், எனக்கு மைக்கு வேணும், எனக்கு அடுத்த பொறுப்பு வேணும். இயேசு கிறிஸ்து அவ்வளோ தூரம் சொல்றாரு, பாடு மரணத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் சொல்றார், அடுத்து அவளுக்குள்ள போட்டி, தங்களில் அடுத்து யாரு பெரியவன். இன்னும் சொல்ல போனா அடுத்து இயேசு யாருப்பா, இந்த சேர் யாருக்கு? உனக்கா எனக்கா? 2 பேர் போட்டிடுறாங்க. ஒன்னு பேதுரு, இன்னொன்னு யாரு? யூதாஸ் காரியோத். 2 பேர் போட்டிடுறாங்க. ஒன்னு நான் படிச்சவன், நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவன், இன்னொருத்தன் மக்கள் செல்வாக்கு உள்ளவன். போட்டி வருது. அவர் பாடு மரணத்தை குறித்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்றாரு. இங்க என்ன பண்றாங்க? அடுத்து யார் தங்களில் பெரியவன் அடிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க ஐயா. இது பதவியோ, இது என்ன சொல்றது, இது பொறுப்பு, கடமை. அல்லேலூயா. ஊழியம் கடமை. ஊழியம் செய்யறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற பொறுப்பு. அந்த பொறுப்பு செய்யறதுக்குன்னு சில தகுதி இருக்கு, தகுதி வேணும். அல்லேலூயா. தகுதி நேற்று நானும் ஐயா பேசிட்டு இருந்தோம். சில குவாலிஃபிகேஷன் வேணும், குவாலிட்டி வேணும். இந்த உலகத்தில் வேலை செய்யறது கூட என்ன பண்றாங்க, சில குவாலிஃபிகேஷனோட இருந்தால் தான் எடுக்கிறாங்க. ரெஸ்யூம் பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு பார்க்குறாங்க. அல்லேலூயா. நம்ம தான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடுறோம். ஆனால் சபை ஊழியங்களில் பங்கு பெறுவதற்கு சில குவாலிஃபிகேஷன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுங்குகள் உண்டு. அந்த ஒழுங்குகளை நம்ம என்ன பண்ண, கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. கனத்தை கொஞ்சம் கொடுப்பா. நான் இதுல மோசையும் பாராட்டுறேன். சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு அவனை ஹானர் பண்ணார். ஜனங்கள் மத்தியில அந்த கனத்தை அவர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? தெரிந்து கொண்டார். பார்வையில யோசுவா விழுந்துட்டாரு. ஆனால் மோசே யாரா அங்கீகரிக்கணும்? யோசுவாவை அங்கீகரிக்கணும். மோசே யோசுவாவை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பினார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஊழியக்காரர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார், திட்டமா வச்சிருக்கிறார். எப்பா நானே கொடுத்துருவேன்ப்பா. உனக்கு கொடுத்தது யாரு? உன்னை அழைச்சது யாரு? நான் தானே. நானே யோசுவா கொடுத்துறேன்னு சொல்லல. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நீ உன் கனத்தை அவனுக்கு கொடு. அல்லேலூயா. அப்ப மோசேங்கிற ஊழியக்காரன் யோசுவாக்களுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும், கிருபைகளை கொடுக்க வேண்டும், அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும், வல்லமைகளை கொடுக்கணும், வாய்ப்புகளை கொடுக்கணும். அல்லேலூயா.
அடுத்து வாசிங்க நம்பர்ஸ் என்னாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின, போதும் உத்தமமாய் என்னை பின்பற்றின. ஆண்டவர் பார்வையில அடுத்து யோசுவாக்கு சொல்றாரு, இவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். சும்மா ஏதோ ஏனோ தான் வரல, சும்மா ஏதோ கடமைக்கு வரல. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலைன்னா நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒன்று ஆக போறது இல்லை. அப்படின்னா அடுத்த வாரம் இது பாதியா குறைஞ்சிரும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலைன்னா நமக்கு ஏதோ ஒன்று ஆயிரும்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் என்ன பண்றாங்க, வராங்க. ஏதோ வெள்ளிக்கிழமை போனதுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போக முடியல, அதனால இப்போ என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை என்ன புரியாத மாதிரியே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், பரவாயில்லையே, ஸ்தோத்திரம். ஏதோ நடந்துரும், நமக்கு கெட்ட சகுனம் வந்துடும் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்று ஆகும், நஷ்டம் வரும். அப்போ நம்ம புரிஞ்சோம், பத்தியா ஞாயிற்றுக்கிழமை போகலை, அதனால தான் இது நமக்கு நடந்துருச்சு, ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் வரலைனாலும் வந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது. என்ன சத்தமே காணோம், இது தெரியாமல் இவ்வளோ நாள் வந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தோத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமா என்னை பின்பற்றினவன். அல்லேலூயா. ஆதாயத்துக்காக அல்ல, எதிர்பார்ப்போடு அல்ல. நீங்க ஒரு சிலர் தான் நீங்க தந்தாலும் தராவிட்டாலும் உண்மை நாங்கள் நேசிப்போம்னு சொன்னாங்க. நீங்க வேதத்துல பாருங்களேன், நீ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவர் எங்களை சொல்லுங்க, கண்ணி முடிச்சிருங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த பொருட்களை வணங்க மாட்டோம். எங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி, திராட்சை பழங்கள்ல திராட்சை கொலைகள் கனியற்று போனாலும், அத்திமரம் கனி கொடாமல் போனாலும், ஆமா அல்லேலூயா, நாங்க என்ன வாழ்வானாலும் சரி உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி என்னமானாலும் சரி எந்த சூழ்நிலையாலும் சரி நாங்கள் கர்த்தரை மாத்திரம் என்ன பண்ண மாட்டோம், ஆமென், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் அவரை உண்மையா பிடிச்சு கொள்வோம். நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோகம். ஆமென். ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அல்ல, ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அல்ல. அல்லேலூயா. உண்மையாய் வாஞ்சையாய் தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நிச்சயமான நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான், உத்தமமாய் பின்பற்றினான். அல்லேலூயா. வாசிங்க உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஹல்லேலூயா. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. தேவனுடைய பார்வையில யோசுவா உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் பங்கிடுவான். 3ஆம் அதிகாரம் 27 28ல சொல்லப்பட்டிருக்குது, யோசுவா மாத்திரம்தான் நீ காணும் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அல்லேலூயா. பங்கிட்டு கொடுப்பான். நீங்க நல்லா கவனிங்க, மோசே தான் அங்கிருந்து கொண்டு வராரு, கூட்டிட்டு வராரு. ஆனா மோசே கையில பங்கிட்டு கொடுக்கிற அந்த பொறுப்பை கொடுக்கவே இல்லை கர்த்தர். ஏன்னா ஏற்கனவே மோசே மேல செமகாண்டு இருக்கிறாங்க. ஆவுனா கோபம் யார் மேலதான் வருது, மோசே மேலதான் வருது. பாவம் யார் பெத்த பிள்ளையோ, ஸ்தோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் கள்ள தூக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் போடுறா அவரை அப்படின்றாங்க. மோசே எப்படி இருந்தான்னு தெரியல, அவர் அப்பீரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஆட்கள் அப்பீரன்ஸ் வச்சு தான் என்ன பண்றாங்க, ஆமா ஜட்ஜ் பண்றாங்க. ஸ்தோத்திரம். மேலே போய் பார்த்துக்கலாம், கர்த்தர் நல்லவர். எதுக்கு எடுத்தாலும் மோசே. இப்போ நல்லா கவனிங்க, ஷேர் கொடுக்குறாங்க. 2 பேருக்கு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணி 2 பாக்ஸ்லயும் வேற வேற பொருள் வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விசாலனிக்கும் எஸ்தருக்கும் கொடுக்குறாங்க. 2 பாக்ஸ் கொடுக்குறாங்க. முடிஞ்சா கூட கொண்டு வந்துருக்கலாம் ஒரு கிஃப்ட் பேப்பரை கட்டி. அப்போ அந்த கிஃப்ட் பேப்பரை பிரிக்க சொன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பிள்ளைங்க பிரிக்கும், அவங்க பாக்ஸை பிரிப்பாங்க. ஆனா கண்ணு எங்க போகும் தெரியுமா? அடடா எவ்வளவு சூப்பரா சொல்றீங்க. அவங்க பாக்ஸை பிரிப்பாங்க, பிரிக்கும் போதே இங்க பார்த்துட்டே தான் என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. அதுல என்ன இருக்குங்கிறத இவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம். வேற வேற பொருள் இருந்துச்சுன்னா பேசாம அது நமக்கு கிடைச்சிருந்தா, நீங்க நினைக்க மாட்டீங்க போல, ஸ்தோத்திரம், அது நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் போல
நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி ஹாட் பாக்ஸ்னு வைங்களேன், கலர் தான் வேற, ஆனாலும் என்ன தெரியுமா வரும், அந்த கலர் நமக்கு வந்திருந்தா. நீங்கள் இந்த கொடுக்கறத மாத்திரம் அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. ஆமாம், நீங்கள் மோசே இதை செஞ்சிருந்தாருன்னா டெய்லியும் பஞ்சாயத்தாக தான் இருந்திருக்கும். நான் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு நான் சொல்கிறேன், பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். ராஜாபதர் பாருங்க, இப்படி மோசம் பண்ணிட்டாரு நம்ம மோசே, இப்படி பண்ணலாமா அவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட ஒரு 100 பேர் போய் நிற்பாங்க. ஏன்னா 5 லட்சம் புருஷர் இல்லை, 100ஆவது கொடுப்போம். இன்னொருத்தங்க வந்து ஏய் பிரின்ஸ் பதர் ஒரு 1000 பேர் நிற்பாங்க. மோசே இப்படி பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை. புரியுதா நான் சொல்றது? வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு புரியும் நான் பேசுறது. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. எப்பா மோசே நீ பண்ணவே வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. நீங்க வேத வசனத்தை பாருங்க, யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் உனக்கு முன்பாக, செம வேர்டுங்க, அந்த வேர்டை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். இந்த ஷேர் பண்ணும்போது, அதான் கிஃப்ட் கொடுக்கும்போது, பங்கிடும் பொழுது சிலருக்கு எச்சா வந்துச்சு, சிலருக்கு கம்மியா வந்துச்சு, சிலருக்கு வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா காலேப்புகள்லாம் லிஸ்ட்லயே கிடையாது, காலேப்புக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆமா, காலேப்பு பட்டியல வரவே இல்லை, ஆனா காலேப்புக்கு ஒரு பெரிய ஒரு இது கொடுக்குற பங்கு கொடுக்குறாங்க. ஒருத்தரும் எதிர்த்து பேசவே இல்லை. ஆமென். இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் எத்தனை வசனம்? 1 யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இருப்பதில்லை. அந்த வார்த்தை வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் யோசுவோட வாழ்க்கையில 100% நிறைவேறிச்சு. ஷேர் கொடுக்கும் போது கூட சங்கடத்தோட கொடுக்க வாங்கல, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் அந்த பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 31:3 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. யோசுவா, தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல மோசேக்கு இல்லாத ஒரு கணத்தை, மோசேக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, மோசேக்கு இல்லாத ஒரு அழைப்பை நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஒரு லீடர்ஷிப்பை யார்கிட்ட கொடுக்கிறார் தெரியுமா? யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அவன் உனக்கு முன்பாக போவான். இது மற்றவங்களா இருந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சில பேர் பாருங்க, பல கலைகள் அழிஞ்சு போயிருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் பிள்ளைக்கு கூட சில கலைகள் கற்றுக் கொடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? மருந்து, மாத்திரை, மெடிசன் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அந்த ரகசியம் அவனோட புதஞ்சு போயிடுச்சு. இப்ப பாருங்க, அடுத்த லீடர்ஷிப் உருவாக்கல, அடுத்த தலைவர்களை உருவாக்கல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஏய் மோசே, அவன் உனக்கு முன்னாடி போவான்பா. நீங்க புதிய ஏற்பாடுல ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த அவன் அந்த கிரியை, நான் என்னென்ன அற்புதம் செஞ்சனோ அந்த அற்புதத்தை இவனும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. மார்க்கு 16 சொல்லப்பட்ட 17 சொல்லப்பட்டபடி விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள், அந்த 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 கிரியைகளை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் செய்வார்கள். அடுத்து இன்னொரு வேர்டு சொல்றாரு ஆண்டவர், தான் செய்த கிரியைகளையும் செய்வான், அடுத்து என்னிலும். அல்லேலூயா. எந்த ஒரு லீடரும் சொல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன காட்டிலும் மேல வருவப்பா நீ. அப்பா சொல்லுவார், அப்பாவுக்கு சந்தோஷம். நான் செய்யாததை என் பிள்ளை சாதிக்குது அப்படின்னா அப்பாவுக்கு சந்தோஷம் தான். ஆனா எந்த தலைவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன தெரியுமா? எனக்கு பின்னாடி ஒரு தொண்டன் என்னை காட்டிலும் பெரியவனா வருவான்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியை செய்வான். அதிலும் மாத்திரம் அல்ல, என்னை விடவோ, அல்லேலூயா, என்னிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். நான் சொல்றேன் பாருங்க, பேதுருடைய
நிழல்பட்டு அநேகர் சுகமானாங்க. அந்த கிருபையில கர்த்தர் பேதுருக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுடைய நிழல்பட்டு யாரும் சுகமாகல, சும்மாலாம் சொல்லலைங்க, அதை நிரூபித்தும் காண்பித்தார். ஆமென். நெக்ஸ்ட் லீடர்ஸ் 12 பேரை கூடவே இருந்து அவர்களை உருவாக்கினார். ஆமென். அப்படி ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த தலைமுறையினர்களை, அடுத்த ஜெனரேஷனை கர்த்தர் உருவாக்குகிறவராய் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். சரி, ரைட். அடுத்து இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம், தேவனுடைய மனுஷன் மோசேயின் பாதையில் யோசுவா. இந்த மோசேயிட்ட பார்த்து கேட்டா அவர் சொல்லுவாரு, என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதுல முதல்ல யோசுவான்னு ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். என்னங்க பேரு சொல்லுங்க பார்க்கலாம். ஓசேயாவுக்கு என்ன பேர் வச்சிருந்தா? யோசுவான்னு. யோசுவான்னு நல்லா சொல்லுங்க. யோசுவான்னு பேரு ஆல்ரெடி பேர் வச்சுட்டான். என்னங்க புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி ஓசேயாவுக்கு யோசுவான்னு பேரு வச்சிருந்தார். நீங்க நீங்க இந்த யோசுவாங்கிற பேர் எங்க தெரியுமா வருது? யாத்திராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல தான் யோசுவாங்கிற பேரே ஆரம்பிக்குது. அப்போ ஓசேயாங்கிற பேரு 17ஆம் அதிகாரத்துக்கு, வெரி குட், 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி. புரியல பாருங்க. யாத்திராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, இதுதான் யோசுவா சாப்டர். அதாவது யோசுவாங்கிற பேர் ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாத்திராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னமே இவனுக்கு பேர் என்ன தெரியுமா இருந்துச்சு? ஓசேயாங்கிற பேரு இருந்துச்சு. இப்போ நல்லா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஓசேயாங்கிற பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரட்சிப்புங்கிற மீனிங். ரட்சிப்புங்கிற மீனிங். இந்த நூன் அப்படிங்கிறவன் தான் பிள்ளைக்கு, அதாவது எவ்வளோ முறை அவன் பாட்டே தான் பாம்பு போறான் பாரு. ஐயோ என்னண்ணா இவனை பாம்புன்னு சொல்றீங்க? மோசமானவன், விஷம், நாகப்பாம்பு, நல்ல பாம்பு. நல்ல பாம்பான பேர் தான் நல்ல பாம்பு, ஆனா கொத்துனா காலி. நல்ல பாம்புன்னு சொன்னீங்கண்ணே, நல்ல பாம்பு தான்ப்பா. அல்லேலூயா. விஷம் பாவன். அந்த போன வாரத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, வந்து எகிப்தியர் வந்து அடிச்சாங்கல்ல இஸ்ரவேலரை. ஆமா, அது காரணமே இவன் தான். நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம்ல, இது கூட தெரிஞ்சதுன்னா இவன் போய் என்ன பண்ணிடுவான்? போய் போட்டு கொடுத்துருவான், சொல்லிடுவான் தொலைஞ்ச நம்ம அப்படி சொல்லிதான் இவனை என்ன பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் இவனுக்கு பட்டும் படாம கேட்டா இந்த 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 நூனுக்கு பெரிய ஆதங்கம். என்ன தெரியுமா? ஐயோ என்னை இப்படிலாம் பண்றாங்களே, இதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓசாயான்னு பேர் வைக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரட்சிப்புங்கிற அர்த்தம். அல்லேலூயா. இந்த பேரிலிருந்து, இன்னும் இந்த சாபத்திலிருந்து, இந்த பழியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம், விடிவு, விடுதலை, ரட்சிப்பு உண்டாகாதான்னு சொல்லிதான் இந்த யோசுவாவுக்கு ஓசாயான்னு ஃபர்ஸ்ட் பேர் வச்சிருந்தாரு. ஆனால் ரட்சிப்பு மாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னாகம வாசல்ல என்னாகம 13:16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, மோசே நீ ரட்சிப்பு இல்லப்பா, யோசுவா. யோசுவான்னு சொன்னா தேவன் என் ரட்சிப்பு. அல்லேலூயா. நீ 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 ஒரு மனுஷனையோ ஒரு குடும்பத்தையோ மாத்திரம் ரட்சிக்கிறவன் அல்ல, தேவன் மாத்திரம்தான் உனக்கு ரட்சிப்பை தருகிறவர். தேவன் மாத்திரம்தான் உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். தேவன் மாத்திரம்தான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவர் என்று சொல்லி அர்த்தத்தோடு மோசே யோசுவாவுக்கு பெயர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இப்போ நீ என்ன பண்ணு? மனுஷரை தெரிந்து கொள். ஆமென். எந்த இடத்துல உங்க அப்பாவை டீஸ் பண்ணாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அதே இடத்துல அதே நபர்கள் முன்பாக சில மனிதர்களை தெரிந்து கொண்டு நமக்காக யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. நீங்க இந்த யுத்தம் பண்ணுன்னு சொல்லும் பொழுதே நீங்க எப்படி இந்த யோசுவாவுக்கு எப்படி இந்த யுத்தம் செய்யறதுக்கு அனுபவம் வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
மோசே சகல காரியங்களும் கற்று தேறினவனாச்சே, அவர் இந்த யுத்தத்தை நடத்திருக்கலாமேன்னு உங்களுக்கு யோசனை வரலாம். யோசனை வருதா வரலையான்னு தெரியல, நானே சொல்லிடுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நூன் இவன் எகிப்திற்கு எட்டப்பன் வேலை செஞ்சனால இந்த பிள்ளைகளை அவங்க டேக் கேர் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க, எகிப்தியர்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தாங்க. மோசேயை போல சகல காரியங்களிலும் யோசுவாவுக்கு சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லேலூயா.